ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கிளாஸ் 10 ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு எல்சிஎம் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ எ சர்க்குலர் ட்ராக் அரௌண்ட் எ ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் அஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது உங்களுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1080 மீட்டர். டூ சைக்கிளிஸ்ட் ரோஹன் அண்ட் சுமித் ஸ்டார்ட் டுகெதர் அண்ட் சைக்கிள்ட் அட் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 6 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் 9 மீட்டர் பெர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி அரௌண்ட் த சர்க்குலர் ட்ராக். ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து they will meet again அப்படின்றதால it is depends on the LCM தான். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க அண்ட் தேர் ஆஸ்கிங் த கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டைம் வருதோ அதை பேஸ் பண்ணி we need to start finding our LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? டைம் டேக்கன் பை who is the first person? Rogan. So time taken by Rogan is equals to what? Time is equals to distance by speed. So I can write 1080 divided by Rogan உடைய speed எவ்வளோ? 6 meter per second. அதே மாதிரி next time taken by சுமித்க்கு கண்டுபிடிங்க. Time taken by சுமித். So அப்போ same 1080 தான் divided by 9 meter per second. So இப்போ டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ 6 இது எத்தனை டைம் வரும்? 1 டைமா? 1 6 ஆர் 6, ரிமைனிங் 4 18 வருது. 180 செகண்ட்ஸ். சரியா? அதே மாதிரி சுமிட்டுக்கு என்ன வருது பாருங்க. 1 9s ஆர் 9, 120 வரும். ஸோ 120 செகண்ட்ஸ்னு கிடைக்குது. இப்போ 180க்கும் 120க்கும் நீங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கேள்வி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் தானே சொல்றாங்க. அப்போ இந்த 180 செகண்ட்ஸையும் 120 செகண்ட்ஸையும் ஐ கேன் கன்வெர்ட் இட் இன்டு 3 minutes and 2 minutes எழுதிக்கிறேன். ஈஸி தானே? 3 மினிட்ஸ்னா 180 செகண்ட்ஸா, 2 மினிட்ஸ்னா 120 செகண்ட்ஸ். நான் டைரக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது. சரியா? இப்போ ஃபார் திஸ் எல்சிஎம் ஆஃப் 2 and 3 ரெண்டுமே கோ பிரைம் நம்பர். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 2 3s are 6 minutes தான். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் they will meet after 6 minutes. வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதால ஃபைனல் ஆன்சர் நீங்க வேர்ட் ப்ராப்ளம் தான் எழுதணும். இதோட இந்த சம்மும் முடிஞ்சது. ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பொறுத்தளவுக்கு கொஸ்டினை பார்த்து படிச்சுட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா இல்லை ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா போடணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டு கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மற்ற வீடியோஸ் நிறைய வரப்போகுது, அது எல்லாமே நீங்க ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.